அனைவருக்கும் வணக்கம். உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நம்ம குணப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நோய்கள் குணமாகிறதே இல்லை. எவ்வளோ நாளாங்க இந்த பாதிப்பு இருக்குது? எனக்கு வருஷ கணக்காக இருக்குதுங்க. எவ்வளவோ மருத்துவம் முன்னேறிடுச்சு, ஆனால் ஏன் அது குணமாகவே இல்லை? இப்போ உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன், அதை ரொம்ப துல்லியமாக என்ன காரணத்தினால அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு துல்லியமாக நம்ம பரிசோதனை செஞ்சு அதை சரி செஞ்சுக்க முடியும். ஆனால் மனசில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு நோய் வந்தது அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பரிசோதனை கருவியிலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. அப்போ நீண்ட காலமாக நோயிலிருந்து விடுபடாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மனம். அந்த மனசு எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது. ஆனால் மனசில் ஒரு வருத்தம் வந்ததுன்னா வலிக்குதா இல்லையா? ஒரு கவலை வந்தால் வலிக்குதா இல்லையா? ஆனால் அது எங்கே வலிக்குது யாருக்கும் தெரியாது. மனசு எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கே தெரியாத ஒன்றை எப்படி பரிசோதனை செய்ய முடியும்? நம்ம பழக்கத்தில் சொல்லுவோம், மனசே சரியில்லைப்பா, மனசில் ஒரே கவலையாக இருக்குது, ஒரே வருத்தமாக இருக்குது, ஒரே பயமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மனசு எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. இந்த மனசுக்காக தான் இந்த உடம்பே தவிர இந்த உடம்புக்காக மனசு கிடையாது. ஒரு நாள் உங்களோட மனம் செயல்படலை அப்படின்னா நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம், இல்லை கோமாவில் இருப்போம். எந்த ஒரு செயல் செய்யனாலும் சரி மனசோட துணை இல்லாமல் நீங்கள் செய்யவே முடியாது. ஒரு செயல் செய்ய தூண்டுறதும் மனசு தான். அந்த செயலை செய்யாமல் சோம்பேறித்தனப்பட வச்சு அந்த காரியத்தையே கெடுத்து விடுறதும் இந்த மனசு தான். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் இந்த மனசை பயன்படுத்தாமல் நம்ம ஒரு வேலை கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த மனசை நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். எப்படி உடம்புல பல்வேறு நோய்கள் வருது இல்லையா, அதே மாதிரி மனசுலையும் பல்வேறு நோய்கள் வருது. அதோட தாக்கம் இந்த உடம்புல பிரதிபலிக்கும். ஒரு உதாரணமாக, எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி பாதிக்கும். எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கல்லீரல் பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம உணர்வுகள் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது உடலில் பாதிக்கும். இப்போ கிட்னியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்னதான் அவங்க கிட்னியை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீக்கல அப்படின்னா என்ன பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது. இப்போ கல்லீரல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அவங்க அதுலேருந்து முழுமையாக வெளியே வர்றது கஷ்டம். அதே நேரத்தில் அந்த கோபத்தை மட்டும் சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு சிறந்த மருத்துவம் தான் மலர் மருத்துவம். பொதுவாக நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு தான் மாத்திரை சாப்பிடுமே தவிர மனசை குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை. ஆனால் இந்த மலர் மருந்தை பொறுத்தவரையில் உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த மனம். அந்த மனதை அது குணப்படுத்துறது மூலமாக அந்த நோயை குணப்படுத்தலாம். எப்போவுமே கிளைகளை வெட்டுறதை விட வேற வெட்டுறது சிறந்த ஒரு செயல்முறை இல்லையா? இதுதான் இந்த மலர் மருத்துவம். நமக்கு பார்த்தீங்கன்னா 38 விதமான மனநிலைகள் இருக்குது. அந்த மனநிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அது உடலை பாதிக்கும். அப்போ நோயை குணப்படுத்துறதை விட நோய்க்கான காரணத்தை நீக்கிறது மூலமாக நம்ம அந்த நோயிலிருந்து எளிமையாக விடுபட முடியும். இதுதான் மலர் மருத்துவம். எந்தவித பக்க விளைவும் இல்லை. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். எல்லா மருத்துவத்தை விட இந்த மலர் மருத்துவம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், அது அந்த ஒரு நேரத்துக்கான மாத்திரை, அதை நம்ம உற்பத்தி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் மலர் மருத்துவத்தை பொறுத்தளவில் ஒரிஜினல் மலர் மருந்து நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னம்னா ஒரு 2 சொட்டு போட்டால் போதும். அதுலேருந்து 30 மில்லி 50 மில்லி 100 மில்லி நம்ம அந்த மருந்தை உற்பத்தி செய்ய முடியும், மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்த முடியும். ஆனால் அதோட வீரியம் கொஞ்சம் கூட குறையாது, எந்தவித பக்க விளைவும் யாருக்கும் ஏற்படுத்தாது, வேகமாக குணப்படுத்தக்கூடியது. உடல் மனம் ஆன்மா என இந்த மலர் மருத்துவம் வேலை செய்யும். இப்போ நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அதுக்காக நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நோய் வர்றதுக்கு நம்மளோட மனநிலை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக, எப்போ பார்த்தாலும் எதையா ஒன்று பார்த்து பயப்பட்டுகிட்டே இருக்கிறோம். பயத்தில் 5 வகையான பயம் இருக்குது. தெரிந்த பயம், பயத்துக்கான காரணம் தெரியும். தெரியாத பயம், அதுக்கு என்ன காரணமே தெரியாது, பயம் வந்துக்கிட்டே இருக்கும். திகில் பயம், எதையா ஒன்று பார்த்து நம்ம பயப்பட்டு அப்படியே ஸ்டக்காகி நிற்போம் இல்லையா, திகில் பயம். நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க, இல்லை குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்க எங்கேயா வெளியே போயிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அக்கறை காரணமாக வரக்கூடிய ஒரு பயம். சிலருக்கு வருங்காலத்தை நினச்சி பயப்பட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன ஆகுமோ தெரியலையே, இது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா அப்படின்னு பயப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பயம் அப்படின்னு ஒன்றா இருந்தாலும் கூட அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 விதமான பயங்கள் இருக்குது. இதில் எந்த ஒரு பயம் இருந்தாலும் அது இந்த உடம்பை பாதிக்கும். நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம், பயத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போயிடுவாங்க. காரணம் என்ன? எதை வச்சு சொல்ற? யூரின் ஸ்மெல்லு ஹெவியா வருது. அது அங்கிருந்து வரலடா, அப்புறம் இங்கிருந்து வருதுடா. பயப்பட்டதும் அந்த சிறுநீரகத்தை பிடிச்சு வைக்கக்கூடிய திறனை அந்த உறுப்பு இழந்துருது, அதனால சிறுநீரகம் வெளியேறிடுது. அதுக்கு காரணம் இந்த மனநிலை தானே தவிர உடல் கிடையாது. மனம் பயப்பட்டுச்சு, உடம்பு அதை வெளிப்படுத்துது. நோயும் அதே மாதிரி தான், மனசில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது நோயாக வெளிப்படும். ஒரு உதாரணமாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு காமெடி,
கவுண்டமணி செந்தில். ஒரு படத்தில் செந்தில் என்ன செய்வார் அப்படின்னா, பாலை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார். குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பார். அங்கேருந்து கவுண்டமணி வருவார். பார்த்துட்டு என்னடா பாலை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு, ஆனால் குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்பா. அவன் உடனே என்ன செய்வான், கடை எடுத்து கவுண்டமணி குடிச்சிருவான். குடிச்சதுக்கப்புறம் செந்தில் சொல்லுவார், இதில் இப்போ தானே ஒரு பள்ளி செத்து விழுந்து கிடந்தது, அதை தூக்கி போட்டுட்டு குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே குடிச்சிட்டிங்களே அப்படிங்க பாப்பா. குடிச்சிட்டீங்களா? ஆமா, அதுல ஒரு பள்ளி விழுந்து கிடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் குடிக்கிற வரைக்கும் கவுண்டமணிக்கு வாந்தி வராது. இதை கேட்ட அடுத்த வினாடியே வாந்தி வரும். அப்போ இந்த வாந்தி உடல் எடுத்துதா மனசு எடுத்துதா? மனசு பயப்பட்டதுமே உடல் வாந்தி எடுக்குது. இதே மாதிரி தாங்க மனசில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது உடம்புல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நோயை கொடுத்துரும். அப்போ நீண்ட காலமாக நமக்கு ஒரு நோய் குணமாகலை அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அந்த மனநிலைக்கான ஒரு மருந்து எடுத்துக்கும் போது அதுலேருந்து விரைவாக வெளியே வந்துடலாம், உடல் ஆரோக்கியமாயிடலாம். இதை உங்களுக்கு முழுமையாக கற்றுத்தர்றதுக்காக ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர்றாங்க அப்படின்னா, இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போகிறாங்க. இதில் மலர் மருந்துனா என்ன, மலர் மருந்துகளை நம்ம உடம்புக்கு எப்படி தேர்வு செய்யணும், அந்த மனநிலையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கற்றுத்தரப்படும். இதை பயன்படுத்துறதுக்கு தேவையான மலர் மருந்து, ஒரிஜினல் மருந்தை எப்படி வாங்கணும், எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கு இந்த வகுப்பின் மூலம் சொல்லித்தரப்படும். இதற்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.